Hi, hello, this is Staff CA 360 from TAFIS Academy. நம்ம இன்னைக்கு ஏப்ரல் 11 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஏப்ரல் 10 ஓடதையும் சேர்த்து தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, the organization memorial in Russia is associated with எதோட ரிலேட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸை ரிலேட் ஆனது. மெமோரியல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன் ரைட்ஸான ஒரு ஆர்கனைசேஷன். சரியா? ஸோ ரஷ்யா தி நோபல் பீஸ் ப்ரைஸ் வின்னிங் 2022 அமெரிக்கா சார்பில் நோபல் ப்ரைஸ் வின்னிங் பண்ண ஒரு ஹியூமன் ரைட்ஸ் மெமோரியல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியதை வந்து ரஷ்யா வந்து இப்போ முழுவதுமாக வந்து தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா வந்துட்டு முன்னாடி சோவியத் எரா அந்த டைமில் யூரோப்பியன் யூனியன் சோவியத் எரா இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாலின் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்போ இருந்த அந்த தலைவரோட அடக்குமுறைகள் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹியூமன் ரைட்ஸ் மெமோரியல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. ஓகேவா? அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரஷ்யாவோட சுப்ரீம் கோர்ட் வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அது ஒரு தீவிரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து முற்றிலும் பார்த்தீங்கன்னா முடக்கிறதுக்கு இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இனிமேல் வந்து அதுக்கான ஃபுல்லாக வந்து அப்படியே அந்த போர்டே இல்லாமல் ஆக்குறதுக்கு அவங்க வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஆர்கனைசேஷன் வாஸ் ஃபவுண்டட் இன் 1918 டு டாக்குமெண்ட் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் டியூரிங் தி சோவியத் எரா. அப்போ பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ்லாம் நிறையா இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு போர்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோன்னா, ஒரு நோபல் ப்ரைஸ் வின்னிங் 2022 அமெரிக்கா வந்து கொடுத்துருக்காங்க. 1980 ஆரம்பித்த ஒரு போர்டு, அது போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து ரஷ்யாவோட சுப்ரீம் கோர்ட் மூலமா இதை வந்து மொத்தமாக முடக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம இதை நோட் பண்ணுறோம். ஓகேவா? மெமோரியல் ஆர்கனைசேஷன் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகே, நெக்ஸ்ட் ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஹைகோர்ட்? ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ இங்கே கொஷின் என்ன, கடைசியாக அவர் எதில் இருந்தாரோ நம்ம அதை தான் ஆன்சர் பண்ணோம், அலகாபாத் ஹைகோர்ட். ஸோ இவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட்டில் இருந்தப்போ அந்த அவங்க வீட்டில் வந்து ஏதோ ஒரு ஃபயர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே தீயணைப்புத்துறை போனப்போ அதை அணைக்க முற்படுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய வந்து கேஷ், நிறைய பணக்கட்டுகள் அப்படியே இருந்திருக்கு. ஸோ அப்போயே அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே வந்து ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவரை ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பட் எந்த ஒர்க்லேயும் இருக்க முடியாத அளவுக்கு வந்து அலகாபாத் ஹைகோர்ட்டில் வச்சுருந்தாங்க. இப்போ என்ன அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவருடைய ரெசிக்னேஷன் லெட்டரை வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கிட்ட அவரே கொடுத்துட்டாரு, ரிசைன் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, இது வந்து எப்போ நடந்ததுன்னா மார்ச் 14, 2025 ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் அவர் வீட்டில் நடந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி அவருடைய பண கட்டுகளாக எடுத்தாங்க, அதுதான் வந்து அந்த கேஸ். ஓகேவா? ஸோ அதனால் அவர் சிம்பிளாக ஒரு ஒர்க் இல்லாமல் அலகாபாத் ஹைகோர்ட்டில் வச்சுருந்தாங்க. பட் அவரை வந்து இப்போ அவரே வந்து பிரசிடெண்ட்டுக்கிட்ட வந்து அவரோட ரிசைன் லெட்டரை கொடுத்துட்டு ரிசைன் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட், ஹூ ரிலீஸ்டு த சிந்தி வெர்ஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்? சிந்தி நம்மளுடைய ஒரு 8th ஷெடியூலில் இருக்கக்கூடிய அந்த 22 லாங்குவேஜஸில் ஒரு லாங்குவேஜ். முன்னாடி தான் வந்து சந்தலி லாங்குவேஜை வந்து நம்ம வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படியே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சந்தலி லாங்குவேஜில் வெளியிட்டோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து சிந்தி வெர்ஷனில் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை நம்ம வந்து அன்வைல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா யார் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய சிபி ராதாகிருஷ்ணன் வைஸ் பிரசிடென்ட் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ எந்த லாங்குவேஜில்? சிந்தி வெர்ஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ இட் இஸ் பப்ளிஷ்ட் இன் தி தேவநாகரி அண்ட் அதர் ஸ்கிரிப்ட்ஸ் அண்டர் தி டைட்டில் ரிலேட்டட் டு வேதாந்திக் ஃபிலாசபி அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிந்தி லாங்குவேஜ் அப்படிங்கிறது எங்கே இருந்துச்சு அப்படின்னா வந்து பாரசீக பிரஷியன் லாங்குவேஜஸ் தேவநாகரி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் மிகப்பெரிய பழமையான லாங்குவேஜ். அதுலேருந்து தான் மித்த லாங்குவேஜ் எல்லாமே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரிப்ட்லேயே இது வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு. ஆஸ் லைக் வேதாந்தமாக இருக்கட்டும், அந்த ஃபிலாசபி தத்துவங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி டைட்டில்ஸில் இந்த லாங்குவேஜ் ப்ரெசென்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாஸில் அந்த லாங்குவேஜ் வந்து பிரபலமாகி அது ஒரு அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியாவாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த லாங்குவேஜில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன புக்கு? இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் ரெக்கார்டட் தி ஹையஸ்ட் ஓட்டர் டர்ன் அவுட் அமாங் தி ஃபாலோயிங்? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வந்து நடந்துட்டு சில ஸ்டேட்ஸில் வந்து நடந்து முடிஞ்சு. இப்போ கேரளா, புதுச்சேரி அங்கெல்லாம் வந்துட்டு
ஓட்டிங் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டேர்ன் அவுட் ஓட்டர் வந்து யார் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து ஹையஸ்ட் எவ்வளோனா ஓட்டு போட்டிருக்க சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, அப்போ எலெக்ஷன் 2026 ஓட்டர் டர்ன் அவுட்டு கேரளாவில் 78%, அசாமில் 85.33%, புதுச்சேரியில் 89.87%, தமிழ்நாடுக்கு நமக்கு வந்து April 23 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எல்லாத்துக்குமே ரிசல்ட் வந்துட்டு May 4 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் தான் ஹையஸ்ட் ஓட்டர் டர்ன் அவுட் 89.87% அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது எதனால் அப்படின்னா வந்து இப்போ எஸ்ஐஆர் எடுத்தாங்க. எஸ்ஐஆர் எடுத்ததில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த போலி வாக்காளர்கள் இறந்து போனவங்கலாம் வந்து ஏற்கனவே லிஸ்ட்டில் இருக்கிறது, ஸோ அந்தமாரி இருக்கிறதெல்லாம் நீக்குனதுனால ஓட்டர்ஸோட அந்த பர்சன்டேஜ் வந்துட்டு இப்போ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்படின்னா எப்படின்னா இப்போ லிஸ்ட்டில் இருந்தவங்களாம் இறந்து போனவங்க இல்லாதவங்க பேர் அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஓட்டு போடவே வரமாட்டாங்க. அப்போ வந்து அந்த சதவீதம் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? அதே வந்து இப்போ அந்த லிஸ்ட்டில் இருக்கவங்களாம் எஸ்ஆர் மூலியமாக எல்லாத்தையுமே தூக்குனதுனால அந்த சதவீதம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு லிஸ்ட்டு வந்துச்சோ கரெக்டாக அந்த சதவீதம் வந்து போட போகிறாங்க. அப்போ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த பர்சன்டேஜ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஆர் ரிப்போர்ட்னால இப்போ இவ்வளோ டேர்ன் அவுட் ஆகிருக்கு. ஓட்டர்ஸ் டேர்ன் அவுட்டு புதுச்சேரியில் 89.87% அதிகமான ஒரு ஓட் வந்து இது வரைக்கும் புதுச்சேரியில் இல்லாத அளவுக்கு ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், who was appointed as the deputy speaker of the Rajya Sabha. ஸோ இப்போ ராஜ்யசபா லோக்சபா நம்மளுக்கு தெரியும். ஓம் பிர்லா தான் லோக்சபாவோட ஸ்பீக்கர். சரி, அவர் தான் வந்து மெயின் ஸ்பீக்கர். இப்போ ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய அந்த அப்பர் ஹவுஸில் இருக்கக்கூடிய அந்த சபைக்கு வந்து ஹெட்டாக யார் இருப்பா? நம்மளுக்கு யார் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்களோ இப்போ இருக்கிறது சிபி ராதாகிருஷ்ணன். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெட்டாக ஸ்பீக்கராக டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் தி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்பீக்கர் ஆஃப் தி ராஜ்யசபா அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்போ அவர் இல்லாத நேரத்தில், அவர் இல்லாத ஆப்சண்ட் ஆயிருக்க பட்சத்தில் அவரோட பிளேஸில் யாராச்சும் இருந்து செயல்படணும். எப்போதுமே ஒரு எம்பி இருந்து அவங்க நியமிச்சிருப்பாங்க. இல்லைன்னா அடுத்த கட்ட எம்பிக்கள் கீழேருந்து அவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து 15 மெம்பர்ஸ் கிட்ட வச்சுருப்பாங்க. அதுலேருந்து மாற்றிப்பாங்க ஒவ்வொருத்தவங்க ஆப்சண்ட் ஆகிறப்ப. பட் அவருக்குன்னே ஒரு பிரத்யேகமாக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு டெப்டி ஸ்பீக்கர் அப்படின்னு இருப்பாங்களே, ஸோ அவரை தான் இப்போ நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். முன்னாடியே அவர் அப்பாயின்மெண்ட் ஆகி இருந்தவர் தான். இப்போ திரும்ப ஸ்பெஷலாக ஒரு ப்ரொவிஷன் வந்து நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் கிட்ட இருந்ததை யூஸ் பண்ணி அவரையே திரும்ப வந்து டெப்டி ஸ்பீக்கராக ஆக்கிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ யாருன்னா வந்து ஹரிவர்ஷ் நாராயண் சிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து இப்போ டெப்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் அக்கார்டிங் டு தி ஆர்டிக்கல் 1A3 பார்ட் 8 இருக்கக்கூடிய அந்த பவர்ஸை யூஸ் பண்ணி அவரே வந்து அவருக்கு பிடித்தமான ஆளை வந்து அவங்களுடைய டெபுட்டி ஸ்பீக்கராக வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிக்கலாம். அதுபடி அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் நிதிஷ்குமார் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் தி ராஜ்யசபா ஆகிட்டார். நிதிஷ்குமார் நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே ஆகிறதா இருந்துட்டு இருந்தார், இப்போ ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட், சந்தீப் மிட்டல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், ஆர்ம்டு போலீஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் விஜிலன்ஸ் போர்டு, இது எல்லாத்துக்குமே வந்து சந்தீப் மிட்டல் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் இப்போ கரண்ட்டாக இப்போ பிரேக்கிங் நியூஸாக என்ன தெரியுமா வந்து மணிவாசன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஹோம் செக்ரட்டரியாக இப்போ அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், India's GDP growth for 2026 to 27 is projected at அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2026லேருந்து 27 வரைக்கும் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6.9% அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் இயர்லியராக எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா வந்துட்டு 6.5% இருந்திருக்கு. எக்கனாமிக் growth இந்தியா GDP growth projected at 6.9 for 2026 to 27, இயர்லியராக 6.5 இருந்திருக்கு. இன்ஃப்ளேஷன் வந்து எக்ஸ்பெக்டட் பிட்வீன் 2.1% to 4.5% அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய ப்ரைஸ் ரைஸஸ் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு அளவு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா 6.5% முன்னாடி இருந்ததுக்கு இப்போ 6.9% ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகே, நெக்ஸ்ட், growth for 2027 to 28 projected at 7.3%. இப்போ 25 to 26 நம்ம பார்த்ததுக்கு தான் 6.9%. இதே இப்போ வந்து இதை அடுத்து ப்ரெடிக்ட் பண்ணுறது எவ்வளோனா 7.3% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி ரெப்போ ரேட், இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து
சின்ன சின்ன பேங்க்குகள்லாம் வந்துட்டு போய் பெரிய பேங்க்கான ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்கினா அது ரெப்போ ரேட்டு. உங்களுக்குலாம் பிரச்சனைனா எங்ககிட்ட இருங்க, எனக்கே பிரச்சனை எங்கே போகிறதுன்னு தெரியாத மாதிரி அவங்களே வந்து ரிவர்ஸாக இவங்ககிட்ட வந்து ஆர்பிஐ இருக்கக்கூடிய பேங்க்ஸ்லாம் டாக்குமெண்ட்டு இல்லை வந்து அமௌண்ட் கேட்டு லோன் கேட்டு வந்தாங்கன்னா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கான பர்சன்டேஜ் வந்துட்டு அது இருந்தபடியே தான் இருக்குது. 5.25% ஆஃப் தி ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா, இன்ட்ரெஸ்ட் லோன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஜிடிபி growth வந்து 6.9% சொல்ல மாரி தான். இன்ஃப்ளேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி 4.6% அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அனலைசிஸ் சொல்லுவாங்க. ஓவராலாக நம்ம வந்து சில அனலைசிஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறப்ப அதை நம்ம இப்போ மூடிஸ் அனலைசிஸ் அவங்க வந்து இப்போ போன இது சொன்னாங்க 6% இருக்குன்னு, இப்போ வந்து 6.9% இருக்குது. ஆர்பிஐ வந்துட்டு 6.9% ஜிடிபி, இன்ஃப்ளேஷன் வந்து 4.6% இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டாண்டர்டாக இருக்கிறத மட்டும் கடைசியாக நோட் பண்ணிக்கணும். ஓகே, so next. In the Asian Boxing Championship, India won multiple medals including gold வாங்கியிருக்காங்க, சில்வரும் வாங்கியிருக்காங்க, 16 medals டோட்டலி. அதில் மெயினாக யாரெல்லாம் வந்துட்டு அடிச்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா, 16 medalsல இந்த ஏஷியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் இந்தியா ஓன் மல்டிபிள் மெடல்ஸ் இன்க்ளூடிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. பாக்ஸிங் ஏஷியன் சாம்பியன்ஷிப் இந்தியன் மெடல் வின்னர்ஸில் 48 kg கேட்டகரி, பாக்ஸிங்னா குத்துச்சண்டை. ஸோ அதில் வந்து மீனாட்சி கோல்டு வாங்கியிருக்காங்க. பிரீத்தி வந்து 54 kg கேட்டகரியில் கோல்டு வாங்கியிருக்காங்க. 60 kgயில் கோல்டு பிரியா வாங்கியிருக்காங்க. 70 kgயில் கோல்டு வந்து அருந்ததி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் 50 kgயில் கோல்டு வந்து விஸ்வநாத் சுரேஷ் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் 60 kgயில் சில்வர் சச்சின் வாங்கியிருக்காங்க. 57 kgயில் வந்து சில்வர் வந்து ஜாஸ்மின் லம்போரியா வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த டாப் மெயினாக இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டு நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா, சரி நெக்ஸ்ட். லாரா கார்டோசோ செட் எ வேர்ல்ட் ரெக்கார்ட் இன் T20 கிரிக்கெட் பை டேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 9 wickets. இது வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு ரெக்கார்டு வந்து நடக்கப்படலை. மென்ஸ் கிரிக்கெட்லேயும் சரி உமன்ஸ் கிரிக்கெட்லேயும் சரி சேர்ந்து கலந்து பார்த்தீங்கன்னா இந்த T20 உமன்ஸ் கிரிக்கெட்டில் ஒரு முதல் ஒரு உமன் வந்து T20 மேட்ச்சில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிரசிலியன் பிளேயர் வந்து லாரா கார்டோசோ அவங்க வந்து 3 overs 4 runs இருக்கும் போதே 9 wickets எடுத்துட்டாங்க. இதுமாரி ஒரு மென் கூட வந்து கிரிக்கெட்டில் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்க யாரும் சேர்ந்தவங்கன்னா பிரேசில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா, கிரியேட்டட் a world record by taking 9 wickets for 4 runs 3 overs in T20 cricket. This is the best bowling performance in both men's and women's T20 cricket அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, சரி நெக்ஸ்ட். இன் வெயிட் லிஃப்டிங் இந்தியா ஓன் மெடல்ஸ் இன்க்ளூடிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில்வர்லையும் பிரான்ஸ் ரெண்டுமே வாங்கியிருக்காங்க வெயிட் லிஃப்டிங்கில். ஓகேவா, பளு தூக்குதல். சரி, அதில் வந்து 97 kg கேட்டகரியில் சில்வர் நிதிஷ் வாங்கியிருக்காரு. 53 kg கேட்டகரியில் சில்வர் வந்துட்டு மீனாட்சி கொயாத் வாங்கியிருக்காங்க. 67 kg கேட்டகரியில் பிரான்ஸ் வந்துட்டு சச்சின் சராவத் வாங்கியிருக்காரு. 82 kg கேட்டகரியில் பிரான்ஸ் வந்து பிரின்ஸ் அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காரு. ஓகேவா, ஸோ இவங்க எல்லாருமே வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. நம்ம இந்தியாவை சேர்ந்த லிஸ்ட்டை மட்டும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேஸ். இப்போ April 10 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹோமியோபதி டே. ஆயுஷில் கூட ஹோமியோபதி இருக்குது. சரியா, ஸோ இப்போ ஹோமியோபதி அப்படிங்கிறது வந்து இப்போ அலோபதி இங்கிலீஷ் மெடிசன்ஸ்க்கு ஒரு ஆப்ஷனலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா சித்தா இருக்குது, ஹோமியோபதி இருக்குது, ஆயுர்வேதா இருக்குது, ஸோ இந்த மாதிரி யுனானி இருக்குது, ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதில் வந்து ஹோமியோபதியை நம்ம ஒரு அவேர்னஸ் இருக்கணும், அதையும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு சஸ்டைனபிளான ஹெல்த்து, சஸ்டைனபிளான ஒரு க்யூருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி பயன்படும். அதனால தீம் என்ன சொல்லியிருக்காங்க, ஹோமியோபதி ஃபார் சஸ்டைனபிள் ஹெல்த். நேஷனல் சேஃப் மதர்ஹுட் டே April 11 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தீம் ஈக்விட்டி இன் மேட்டர்னல் ஹெல்த் கேர், லிவிங் நோ மதர் பிஹைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஈக்விட்டி இன் மேட்டர்னல் ஹெல்த் கேர், எல்லாருக்குமே எல்லா சத்துகளும் சேர்ந்து போகணும், யாருக்கும் குறைபாடு இருக்கக்கூடாது. ஓகேவா, நெக்ஸ்ட் வேர்ல்ட்ஸ் பார்க்கின்சன் டே April 11 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தீம் வந்து பிரிட்ஜ் தி கேர் கேப் அப்படின்னு. பார்க்கின்சன் டேக்கு வந்துட்டு பிரிட்ஜ் தி கேர் கேப், கேர் எடுக்கக்கூடிய அந்த கேப்பை வந்து குறைக்கணும், அதை பற்றின அவேர்னஸ் வந்து அவங்களை டேக் கேர் பண்ணணும். பர்த் ஆனிவர்சரி ஆஃப் தி மகாத்மா, சோஷியல் ரிஃபார்ம்ஸ் பண்ண மகாத்மா ஜோதிராவ் புலே அவங்களுடைய பர்த் ஆனிவர்சரி April 11, 1827 அவங்க பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ 200th பர்த் ஆனிவர்சரி செலிப்ரேஷனை வந்து நம்ம இப்போ April 11th அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தாச்சு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.